இந்த வீடியோவில் எடுக்கப்பட்டிருக்க டாப்பிக்கோ அல்லது இந்த வீடியோவில் பேசப்படுற விஷயங்களோ அது ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு மேக் பண்ணப்பட்டிருக்குங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அல்லது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அதே போல் இந்த வீடியோ மூலிமா எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தையோ அல்லது தனிப்பட்ட ஒரு நபரையோ அல்லது தனிப்பட்ட ஒரு சமூகத்தையோ குறிப்பிடுவதற்காக அல்ல அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல பதிவு பண்ணிக்கிறோங்க. ஹே கைஸ், நான் மனோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம், என்ன வந்துட்டு இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெஃப்ட்டுங்க. ஆமாங்க, அதாவது ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, சார் இப்படி எங்களோட ரிலேஷனில் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு மேரேஜுங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் நாங்கள் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நாங்கள் போயிருந்தோங்க. அவங்க வந்துட்டு இந்த ஏரியாவில் இந்த ஊரில் வந்து அவங்க இல்லைங்க. ஸோ வந்து அங்கே வெளியூர். ஸோ நாங்கள் அங்கே வந்துட்டு போயிருந்தோம். நாங்கள் போயிட்டு இன்றைக்கி மார்னிங் நாங்கள் வீட்டுக்கு வந்தோங்க. வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறப்போ எங்களோட லாக்கரில் இருந்த ஒரு 20 பவுன் நகைகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு காணோங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் தான் வந்து எப்படியாவது வந்துட்டு எங்களோட நகைகள் இருந்து எங்களுக்கு நீங்கள் மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி இந்த கேஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த கேஸை பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ யார் வந்து இந்த நகைகள் எல்லாம் வந்து எடுத்தது அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இந்த விஷயத்தை பற்றிங்க, இந்த தெஃப்ட்டை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எங்கே வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு நடந்திருக்குங்க. ஒரு வீட்டில் வந்துட்டு இந்த ஒரு இஷ்யூ பார்த்திங்கன்னா வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரு 2 மாதங்க, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்து வராங்க. வந்துட்டு இப்படி இன்னும் அடுத்த 2 மாதத்தில் எங்களோட பொண்ணுக்கு வந்து இப்படி மேரேஜுங்க. ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு 2-3 நாள் முன்னாடியே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்துட்டு இவங்கள இன்வைட் பண்ணிவிட்டு இவங்க போயிடுறாங்க. ஸோ இப்போது ஜென்ரலாகவேங்க இப்போது ஒரு வீட்டில் வந்துட்டு இப்போது ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வேலைகள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் வந்துட்டு இருக்கும். அதுவும் ஒரு மேரேஜ் அப்படின்னாலே சொல்லவே வேணாம், ஏகப்பட்ட வேலைகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கும். அங்கே போகிறது, இங்கே போகிறது, அதை இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது வேலை பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் இவங்களோட அந்த ரிலேட்டிவோட வீட்டுக்கு இவங்க அடிக்கடி போகிறதாகட்டும் வர்றதாகட்டும் இப்படி வந்து இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அந்த மேரேஜ் டேட் வந்து வந்துருச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒரு 2-3 நாள் முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளம்பி மேரேஜ் வீட்டுக்கு வந்து நம்ம போயிடலாங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு ஒரு 2-3 நாள் முன்னாடியே அங்கே வந்துட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ போகிறப்போ பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் வீட்டை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்துட்டு வீட்டை வந்து ஃபுல்லாக இவங்க லாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிங்க இவங்க இப்போது மேரேஜுக்கு யூஸ் பண்ணின நகைகள் போக பேலன்ஸ் இருக்கிறதுங்க ஒரு 20 பவுனு அந்த மாதிரி இருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே இவங்களோட வீட்டு லாக்கரில் பார்த்திங்கன்னா இவங்க சேஃபாக வந்துட்டு வச்சுட்டு இவங்க மேரேஜ் போயிருக்காங்க. ஸோ இவங்க அங்கே போயிருக்காங்க. சரி மேரேஜ் எல்லாம்
பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஃபுல்லாக அங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ எப்பவும் போலங்க அவங்க வீட்டோட லாக்கை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறப்போ லாக்கர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. ஸோ பார்க்குறப்போ அவங்க அதுக்குள்ளே வச்ச அந்த 20 பவுன் நகைகள் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு இல்லைங்க. ஸோ வந்து இம்மீடியட்டாக இவங்க அங்கே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸும் பார்த்திங்கன்னா அப்போவே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்கைரேகை நிபுணர் இருப்பாங்கல்லங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வீட்டுக்கு இங்கே வந்து அவங்க வந்துடுறாங்க. வந்து வீட்டில் இருக்க எல்லாத்தோட அந்த ஸ்கைரேகை எல்லாமே வந்து அவங்க எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு யார் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்கன்றத வந்து நாங்கள் உங்களுக்கு சால்வ் பண்ணுறோங்க, நீங்கள் வந்துட்டு எதுக்கும் வந்துட்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு போலீஸ் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு இதில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை வந்து அவங்க லாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க லாக் பண்ணது பார்த்திங்கன்னா லாக் பண்ணபடி அப்படியே இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த லாக்கருக்குள்ளே இருந்த நகைகள் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்துட்டு காணாமல் போயிருக்கு. ஸோ போலீஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷனில் இது வந்துட்டு அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு வர்றவங்க தான் வந்துட்டு இதை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ட்ராக்கில் இந்த கேஸை வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து எடுத்தாங்கல்ல, அதோட ரிப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு வந்திருக்குங்க. அதில் அந்த வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா இருக்காங்க. அங்கே வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து பார்த்துட்டு வீட்டையும் வந்து பார்த்துட்டு ஒருத்தங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த ஒரு செயலை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இவங்கள அப்போவே பார்த்திங்கன்னா வந்து போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் வந்து இப்போ இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். பட் வந்து எப்படி வந்து இதை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் இப்போது ஃபைனலாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க 2 பேருமே இல்லை, நாங்கள் வந்து இதை செய்யவே இல்லை, அது வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் எங்களை சொல்லலாம், இதுக்கு என்ன வந்து சாட்சி அப்படி இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. இவங்க எடுக்கவே சொல்லி சாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் வந்துட்டு அந்த லாக்கரில் வந்துட்டு இருக்குது, அதில் தான் வந்து நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்னு வந்து போலீஸ் சொல்கிறாங்க. ஸோ அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எஸ் ஆமாங்க, நாங்கள் தான் வந்துட்டு இதை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஓனர்ஸுங்க அவங்க அவரோட ஷர்ட் பேண்ட்டெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டிருக்காருங்க. ஸோ வந்து அப்போது இவங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, இவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு வாஷிங் மிஷினில் வந்துட்டு போடுறதுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ யூஸ்வலாகவே நம்ம இப்போது வாஷிங் மிஷினுக்குள்ளே நம்ம ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதாவது வந்து நம்ம இப்போது உள்ளுக்குள்ளே போடும்போது அதில் ஏதாவது சாவி இல்லாட்டி வந்து ஏதாவது பின் இருக்கா, வேறு ஏதாவது வந்துட்டு இல்லை காயின்ஸ் இருக்கா அப்படி வந்து நம்ம வந்துட்டு செக் பண்ணுவோங்க. அப்படி செக் பண்ணுறப்போ இவங்களோட
அவரோட அவரோட அந்த பேண்ட்டு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டோட சாவி வந்துட்டு இருந்துருக்குது. ஏன்னா இப்போ யூஸ்வலாகவே வந்துட்டு நம்ம வீட்டுக்குங்கிறப்போ எப்படி ஒரு 2-3 ஸ்பேர் கீ வந்து நம்ம வச்சுருப்போம். சப்போஸ் வந்துட்டு ஒன்று இல்லைனாலும் வந்துட்டு நம்ம இன்னொன்று வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அப்படி ஒரு ஒரு ஸ்பேர் கீ பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேர் கீ பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த பேண்ட்டு பாக்கெட்டில் வந்து ஏமாந்து வச்சுட்டாரு. ஸோ அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேங்க, அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா இப்போ அந்த அவங்களோட ரிலேட்டிவோட அந்த மேரேஜுக்கு போகணும். ஸோ அந்த விஷயத்தில் இருந்துட்டு ரொம்ப வந்து அவங்க இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க போகிறது வர்றதுமா வந்து ஃபுல்லாக இது பண்ணிருக்காங்க. இந்த சாவியே வந்து அவங்க ஞாபகத்திலே வந்துட்டு இல்லை. ஸோ இதை இருந்துட்டு இவங்க அங்கே ஒர்க் பண்ணுற இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு சாதாரணமாக வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிடணும். அவங்க வந்துட்டு இப்போது சரியான ஒரு சமயம் வந்துட்டு இருக்குது. இவங்க இப்போ வந்துட்டு மேரேஜுக்கு வந்துட்டு எப்படியும் ஒரு 2-3 நாள் வந்து அவங்க போயிடுவாங்க. ஸோ அப்படி போயிட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு வீட்டில் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க மேரேஜுக்கு போன சமயத்தில் அந்த இன்னொரு ஸ்பேர் கீங்க, அந்த ஸ்பேர் கீயை போட்டு வீட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி அவங்க வீட்டோட அந்த லாக்கரையும் பார்த்திங்கன்னா இவங்க ஓப்பன் பண்ணி அதில் இருந்த அந்த செயின்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அதில் இருந்த செயின் எல்லாத்தையுமே வந்து அவங்க எடுத்துடுறாங்க. ஸோ அதில் அவங்களோட கைரேகை அதில் தான் பார்த்திங்கன்னா வந்து அவங்க அந்த எம்ப்ளாயீஸ் அந்த ஒர்க்கர்ஸ் பேருமே பார்த்திங்கன்னா சிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த விஷயத்தங்க படிக்கிறப்போ இன்றைக்கி நம்ம யாரை வந்து நம்புறதுனே வந்து தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி ஆயிருக்குங்கிறது எனக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சுதுங்க. ஏன்னா நம்ம நம்பி நம்மளோட வீட்டுக்குள்ளே சேர்க்குறவங்களே நம்மளுக்கு வந்து இப்படி செய்கிறாங்கிறப்போ எனக்கு தெரியலைங்க. எனக்கு இதை பற்றி வேறு என்ன சொல்கிறதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோவை இதோடு இன்றைக்கி நான் ஃபினிஷ் பண்ணுறேங்க. மறுபடியும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேங்க.